ஹாய், நான் இன்னைக்கு நோ குளியல் ரிவ்யூ. பேசிக்காக ஏன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் வீக் ரொம்ப ஒரு மாதிரி ஷிட்டாக போச்சு. அதுக்கும் குளிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. பட் குளிக்க தோணல, அவ்வளோதான். குளிக்க தோண மாட்டேங்குது. ஆனால் ரெகுலராக குளிக்கணுங்கிறதுக்காக தான் நான் குளியல் ரிவ்யூன்னு ஒன்று ஆரம்பிச்சு புதுசாக வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் வந்தேன். தெரியல, ஒரு மாதிரி தோணல, அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பேசிக்காக எந்த பிளான்ஸும் கிடையாது. இந்த வாரம் கொஞ்சம் சில்லாக தான் போகுது. புதுசாக கிட்டார் நம்ம பார்பிக்யூ பண்ணோம்ல ஒரு விஜேல, அதே நண்பர்கிட்ட கிட்டார் ஒன்று இருக்குது. அதை நாங்கள் எடுத்துகிட்டு வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ட்ரை பண்ணி கையெல்லாம் ரத்தம் கட்டி போச்சு. ஒரு மாதிரி சொரசொரன்னு இருக்கு, வலிக்குது தொட்டாலே. இருடா. நல்லா போச்சு, இட் வாஸ் நைஸ். அடுத்து எப்படா வாசிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் இருக்குல்ல, நல்லா இருக்கு. அது ஒரு மாதிரி எனக்கு அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஃபைண்ட் அவுட் த ஸ்டஃப் தட் யூ லைக் டூயிங். ஓகே, அப்போ இப்படி தான் இருக்கும் போல நம்ம பிடிச்சதை பண்ணுறது அப்படின்னு. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மாதிரி அந்த டியூன், நம்ம நினச்ச பாட்டோட டியூன் வரும்போது சூப்பராக இருக்கு. டைம் போனதே தெரில நேற்று, ஒரு மாதிரி நல்லா போச்சு. ஸோ இன்னைக்கு வேறு எதுவும் பிளான்ஸ் இல்லை. நம்மளோட வண்டி ஒன்றுத்த சர்வீஸ் விடணும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, என் வண்டி எடுத்துகிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, அதை சர்வீஸ் விடணுன்ட்டு அதை விடணும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி எனக்கு வண்டி ஓட்ட சொல்லித்தாங்க அப்படின்னு முன்னாடி கேட்டிருந்தாரு. அதை சும்மா வீடியோவில் என்னால் எவ்வளோ சொல்லித்தர முடியும்னு தெரில, சும்மா ஐ வில் ட்ரை. ஓகே, அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவும் கிடையாது. என்னால் வண்டி எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு இதில் வீடியோவில் சொல்ல முடியாது. பட் ஆக்சுவல் மெக்கானிசம் எப்படி அப்படின்றது நான் சும்மா எனக்கு தெரிஞ்ச வரலையும் கியர் அண்ட் நான் கியர் வண்டிக்கு நான் சொல்கிறேன். ஓகே, நான் கியர் பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. நீங்கள் சாவியை போட்டு ஆன் பண்ணி செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் அமுக்கும் போது நீங்கள் பிரேக் பிடிச்சி தான் ஆன் பண்ணுற மாதிரி வரும். ஆன் பண்ணிட்டீங்கன்னா சைக்கிளை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணி ஓட்டிகிட்டே இருக்க வேண்டியதாங்க. கியர் பைக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். வண்டியோட லெஃப்ட் சைடில் கிளச் இருக்கும், ரைட் சைடில் ஃப்ரண்ட் பிரேக் இருக்கும். அது வண்டி கியரில் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளச்சு பிடிச்சிட்டே செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் வண்டி கியரில் இல்லை, நியூட்ரலில் இருக்குன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் ஆன் பண்ணால் மட்டும் போதும், வண்டி ஆன் ஆகிடும். இங்கே தான் கிளச்சோட விஷயம் வருது. வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் கியரில் வச்சுட்டு வண்டியை ஸ்லோவாக கிளச்சை ரிலீஸ் பண்ணிங்க. அப்போ நீங்கள் ஆக்சிலரேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி முன்னாடி போகும். அண்ட் உங்களுக்கு ரைட் சைடு பெடலில் இருக்கிறது பேக் பிரேக், ரொம்ப ஸ்லோவாக பிரேக் ஆகும். லெஃப்ட் சைட் பெடலில் இருக்கிறது கியர். ஒரு வண்டிக்கு கியர் சிஸ்டம் மாறும். நீங்கள் கியர் போடும் போது கிளச்சை பிடிச்சிட்டு தான் போடணும். இதெல்லாம் ஒரு கோஆர்டினேஷனில் கொண்டு நீங்கள் ஓட்ட ஆரம்பித்து பேலன்ஸ் பண்ணிங்கன்னா கியர் வண்டியும் ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம டிஸ்கார்ட் மெம்பர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி விஜே ரொம்ப ராவாக இருக்குது, இட்ஸ் நைஸ். விஜே 4 தான் பார்க்க ஹாப்பியஸ்ட் டே அப்படின்ற மாதிரி ஒரு எபிசோட் போட்டிங்க. அடுத்த விஜேவே ரொம்ப பேடான டே அப்படின்ற மாதிரி போட்டிங்க. ஸோ இட்ஸ் ஹவு அப்படி தான் ஹியூமன்ஸோட லைஃப்மே தானே இருக்குது. ஒரு நாள் நல்லா இருக்குது, இன்னொரு நாள் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. ஸோ என்னோட கோல்மே அதுதான். இன்டர்நெட்டில் காமிக்கிற மாதிரி இந்த மாசான லைஃப் ஸ்டைல், ரொம்ப பூஜியான லைஃப் ஸ்டைல், கப்புள்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், ஒரு சிங்கிள்ஸ் லைஃப்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டீரியோடிப்பிக்கலாக செட் பண்ணுறதுலாம் எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் வீடியோஸில். அப்படி இருந்தால் தான் என்னால் லாங்கர் ரன்னுக்கும் ரன் ஆக முடியுங்கிறதுனால தான் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸோ எஸ், ஓகே பாய். எனக்கு ஒரு ஸ்டெப்பு ஒன்று இருக்கும் தெரியுமா, இந்த காலை வச்சுட்டு அப்படி போடுவாங்க. அது எனக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சும்மா ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ட்ரை பண்ணுவோம், அது சும்மா வருதான்னு பார்ப்போம். ஐம் நாட் அ வெரி அப்படியே டான்ஸ் போயிட்டு வைப் பண்ணுற ஆள் மாதிரிலாம் கிடையாது. பட் இந்த ஸ்டெப்பை பார்த்து எனக்கு சும்மா வைப் பார்க்கணும், ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. சும்மா ட்ரை பண்ணுவோம். கால் டேஞ்சர் தான், சும்மா ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எப்படின்னா 1 2 1. ஐயோ குழப்புது. ஓகே, 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஸ்லோவாக பண்ணால் தான் எனக்கு வருது. டக்குன்னு எடுத்தோடனே வேகமாக பண்ணால் வர மாட்டேங்குது. இப்போ பாருங்களேன், எடுத்தோடனே வேகமாக பண்ணுறேன். ஏதோ ஒரு ஸ்டெப் இருக்கும் தெரியுமா, இப்படி ஒரு இருக்கும்ல, இதான் வருது எனக்கு எடுத்தோடனே. ஃபாஸ்ட்டாக எடுத்தோடனே. ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு திருப்பி ஸ்லோவாக ட்ரை பண்ணுவோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. திருப்பி ஓகே, எடுத்தோடனே ஃபாஸ்ட்டாக
ஓகே, இன்னும் ஒரே வாட்டி லாஸ்ட்டாக ட்ரை பண்ணும். ஐயோ, ரெண்டு வாட்டி பண்ணிட்டேன். போடா, வந்துருச்சு போடா, எனக்கு வந்துருச்சு, நான் பண்ணிட்டேன், 2 வாட்டி பண்ணிட்டேன். You seem to easily forget how to place your bet. வராண்டா. அப்புறம் ரீசெண்டாக இந்த பாட்டு கேட்டிருந்தேன், இந்த எனக்கா, அது ரொம்ப கேவலமாக பாட்டேன், பட் அந்த பாட்டு கேட்டேன். அதில் ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்பே இருவரும் பொடி நடையாக அமெரிக்காவை வலம் வருவோம். அருமையான ஒரு, எனக்கு அது உடனே இமேஜினேஷனுக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் பிடிக்குமா. ஸோ ரொம்ப ஸ்லோவாக ஜாலியாக சும்மா நடந்துக்கிட்டு, நத்திங் டு பர்பஸ்லாம் இருக்காது. இந்த மாதிரி சும்மா ஐயோ வெளில போகணும், ஐயோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோமா, ஐயோ வெளில போகணும், அவங்கள ஜாலியாக வச்சுக்கணும், கூட்டின்னு போகணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணலாம் இல்லை. நீ கூட இரு, ஜாலியாக இருப்போம், போவோம். போர் அடிக்குதா, எனக்கும் போர் அடிக்குது, சும்மா இருப்போம், வா. அவ்வளோதான். ஜாலியோட பொறுமையாக அமெரிக்காவுக்கு நடந்து போகலாம். அமெரிக்காவில் நடந்து போகலாம். லைன் நல்லா இருந்துச்சு. அதனால் நீங்களும் அந்த பாட்டு கேளுங்க, நல்லாயிருக்கும்.